யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் விசுவாசிகளுக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு கர்த்தர் கொடுக்கும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆம் பிரியமானவர்களே, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் அல்லது ஒரு காரியமும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. You are unconquerable by anyone or by anything. இந்த காரியமெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கு கர்த்தரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருக்க வேண்டுமாம். கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் எழுதப்பட்டு உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டுமாம். அவைகளை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இருக்க வேண்டுமாம். அப்பொழுது உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உபாகமம் 28:7. வாலிபனாகிய யோசுவா மோசே மரித்து போன பின்பு என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் மோசே மூலம் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற துடிப்பு, இன்னொரு பக்கம் முரட்டாட்டம் உள்ள, கலக குணமுள்ள, கீழ்ப்படியாத இஸ்ரவேல் ஜனங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார். நீங்கள் எழுந்து நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு என்றார். யோசுவா மோசேயைப் போல சாக்கு போக்கு சொல்லாமல் உடனடியாக ஜனங்களின் அதிபதிகளை பார்த்து, கர்த்தர் உங்களுக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்தரிக்கும் பொருட்டு இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றான். கர்த்தருடைய சத்தத்திற்கு உடனடி கீழ்ப்படிதல். ஆண்டவரை தமஸ்குவின் பாதையில் சந்தித்த சவுல் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களில் பிரசங்கித்தான். கர்த்தருடைய சத்தத்திற்கு கால தாமதமின்றி கீழ்ப்படியுங்கள். ஜெபம். ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும். ஆமென்.